தேர்தல் 2024 தேர்தல் முடிவுகள். காலி மாவட்டம். முதலாவது தபால் மூல வாக்குகளின் முடிவு. காலி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 32,296 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 1,964 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 3,523 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இரத்தினபுரி மாவட்ட தபால் மூல வாக்குகளின் முடிவுகள். இரத்தினபுரி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 24,776 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 2,969 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 1,528 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 1,031 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். யாழ் மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள். யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 9,066 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சி 2,582 வாக்குகளை பெற்றுள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1,612 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,361 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிக் கூட்டணி 1,124 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். பதுளை மாவட்டம் பதுளை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள். பதுளை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியினர் 33,780 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியினர் 3,866 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினர் 2,227 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 675 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மொனராகலை மாவட்ட தபால் மூல வாக்குகளின் முடிவுகள். மொனராகலை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியினர் 19,686 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியினர் 3,297 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினர் 833 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 650 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். கொழும்பு மாவட்ட தபால் மூல வாக்குகளின் முடிவுகள். கொழும்பு மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியினர் 28,475 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியினர் 2,985 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினர் 1,814 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 934 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். களுத்துறை மாவட்ட தபால் மூல வாக்குகளின் முடிவுகள். களுத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 29,076 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 3,340 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 1,913 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 1,160 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். பொலன்னறுவை மாவட்ட தபால் மூல வாக்குகளின் முடிவுகள். பொலன்னறுவை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 16,052 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 2,18,4 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணி 425 வாக்குகளை பெற்றுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 230 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 9,705 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 2,853 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சி 1,749 வாக்குகளைப் பெற்றுள்ளனர்.
புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினர் 38 வாக்குகளைப் பெற்றுக் கொண்டுள்ளனர்.